நம்ம தம்பி ஒரே நிமிஷம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணுறேன். சாம்பிள் ஓபிஜே ஈக்குவலன் டு லாஸ்ட் ப்ரோக்ராமை தான் பார்த்தோம். ஓபிஜே ஈக்குவலன் டு நியூ சாம்பிள் ஆஃப் அப்படின்னு கால் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் அன் ஆப்ஜெக்ட். இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்கு டிஃபைன் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் ஈக்குவலன் டு i89 அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ எஸ்டிஆர் ப்ளஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்லன் இப்போ எஸ்டிஆர் ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன் கன்காட் பண்ணுறதுக்கு. இந்த ஓபிஜே அப்படின்றது ஆப்ஜெக்ட் தான், ஓஜே அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் இந்த மாதிரி வந்தது. கரெக்டுங்களா? ஒன் செகண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறேன். curly bracket is missing. எங்க? இங்கே தானே? ஸோ திஸ் இஸ் வாட் நம்ம கடைசியாக பார்த்த விஷயம். அட்ரஸ், அந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் வந்து இங்கே கன்கேட் ஆகிடுச்சு. அப்போ நான் இங்கே என்ன சொன்னேன்னா ப்ளஸ் அப்படின்னு பார்க்குறப்ப டூஸ்டிங் மெத்தடு கால் பண்ணும். டூஸ்டிங் மெத்தட் இட்ஸ் பிலாங்ஸ் டு த ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஆப்ஜெக்ட் கிளாஸோட ஓவர் மெத்தட் டூஸ்டிங் அது இங்கே ஓவர் ரைட் ஆயிடும். அல்லது லிசன் கேர்ஃபுல்லி. ஓவர் ரைட் ஆகிட்டு இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரிங் வெர்ஷனாக மாறிடும். அதுதான் இங்கே வந்து வருது. ஸோ இது எப்படி ஜேவிஎம் ஒர்க் பண்ணுது அப்படின்றத லைவாக காட்டுறேன். இப்போ நான் டூஸ்டிங் அப்படின்ற மெத்தடை கால் பண்ணிட்டேன். டூஸ்டிங் கால் பண்ண உடனே இம்மீடியட்டாக அனடேஷன் வந்துருச்சு, ஓவர் ரைட் அப்படின்றது. மீன்ஸ் தட் த சாம்பிள் கிளாஸோட டிஃபால்ட், இது சாம்பிள் கிளாஸ் வந்து பை டிஃபால்ட் இட்ஸ் டிரைவ்டு கிளாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிளாஸ். ஓகேங்களா? அப்போ ஓவர் ரிடன் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஓவர் ஆயிடுச்சு. பாருங்க, ஓவர் ரைட் ஆயிடுச்சு. இந்த டூஸ்டிங் மெத்தட் அப்படின்றது அதோட சிக்னேச்சர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள் டாட் டூஸ்டிங் ரிட்டர்ன்ஸ் அ ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே ஃபைன். இப்போ வந்து சூப்பர் டாட் டூஸ்டிங்னா சூப்பர்ன்றது ஆப்ஜெக்ட் கிளாஸ் தான் மென்ஷன் பண்ணுது, அதோட ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்குறான். நான் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சொல்யூஷன்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். சொல்யூஷன் சேலம் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை மட்டும் ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன சொல்கிறேன், ப்ளஸ் சிம்பிள் மட்டும் கொடுக்குறேன். ப்ளஸ் சிம்பிள் பார்த்த உடனேயே இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக இந்த மெத்தடை கால் ஆயிருமா? இந்த மெத்தடு கால் ஆயிருமா? இம்மீடியட்டாக அந்த மெத்தடு கால் ஆயிரும். கரெக்டா? ப்ளஸ் சிம்பிள் பார்த்தோன்னா இதுதான் டிஃபால்ட்டாக நடக்குது. டூஸ்டிங் இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுது? சொல்யூஷன் சேலம் வருது. அப்போ இந்த இடத்துல i89 ப்ளஸ் சொல்யூஷன்ஸ் தானே வரும். அவுட்புட் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ஜேவிஎம் எக்ஸிக்யூட் பண்ணுறதை டைரெக்டாக உங்களுக்கு காட்டுறேன், வேற ஒன்றும் இல்லை. சேவ் பண்ணிட்டோமா? ஓகேவா? காட் இட்? புரியுதுங்களா? டூஸ்டிங் மெத்தடு உடனே எக்ஸிக்யூட் ஆயிடும். அது ஓவர் ரைட் மெத்தட். டூஸ்டிங் மெத்தடை தான் நான் கால் பண்ணியிருக்கேன். அதில் என்ன கொடுத்துருக்கோம்? சொல்யூஷன் சேலம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். i89 சொல்யூஷன் சேலம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து i89ஓட கன்கேட் ஆகிடுது. கன்கேட் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகுது. ஓகே, காட் இட்? ஸோ திஸ் இஸ் வாட் the JVM overrides the method. JVM வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் பார்த்தோன்னே, ஏன்னா ஜென்ரலாக பேசக்கூடாது, ப்ளஸ் சிம்பிள் பார்த்தோன்னே என்ன நடக்குது அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த டூஸ்டிங். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் இங்கே ஓவர் ரிடன் மெத்தடில் கால் பண்ணல, டூஸ்டிங் இதெல்லாம் கால் பண்ணவே இல்லை. ப்ளஸ் சிம்பிள் பார்த்தோன்னே ஓவர் ரைட் ஆகுது. ஓவர் ரிடன் மெத்தட் கால் ஆகுது. ஓகேவா? ஓவர் ரிடன் மெத்தட் கால் ஆகுது. அப்போ ப்ளஸ் அப்படின்றது ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங் வெர்ஷன் ஆஃப் த கண்டென்ட் அதான் இன்ட் 100ன்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக போன ப்ரோக்ராமில் கன்கேட் ஆனிச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கும். ரைட்? புரியுதா கன்கேட்டினேஷன்? ஸோ நார்மலாக ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன், இப்போ ஸ்ட்ரிங் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் str1 ஈக்குவலன் டு சொல்யூஷன் சேலம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கேப்ஸில் கொடுத்துடலாம் டிஃப்ரெண்ட்டுக்காக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா str ப்ளஸ் அப்படின்னு கொடுக்குறேன், str1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ விச் ஈல்ஸ் த சேம் ரிசல்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ தட் நமக்கு அங்கே
so that it will merge the value. இங்க string வந்து லிட்டரலா இருக்கிறத எடுத்துக்கிச்சு. இது இந்த plus instead of using the plus str dot concat of str1 இப்படியும் கொடுக்கலாம். புரியுதுங்களா? So this is the formal approach of using the concat method. Java C demo string concat dot java. Java demo string concat. Hope you understand. So either you can use plus symbol or by use of concat method. In the method use பண்ணி concat method use பண்ணி. இந்த concat method எங்க இருக்குன்னு தெரியும், which is present in the string class. String classல. It's another way of concatenating the strings, two strings in Java. Could I use concat method for the chaining of concatenation? இங்கே concatenation chaining பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கலாம்ல. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா I89 solutions ஒன்று வச்சிடுறேன். Again string str2 equivalent to Salem அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். So here we have three string declaration by the literal. இப்போ string str dot concat of str1 கொடுத்துருக்கேன்ல, இங்கே நான் கொடுக்குறேன் str. இப்போயே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாட் concat கொடுக்குறேன். concat of str1 dot str2. ஸோ இஸ் இட் பாசிபிள்? வந்துடுச்சு உங்களுக்கு அவுட்புட்டே உங்களுக்கு தெரியும், கால் ஆனிச்சுனாவே தெரியுது ஒர்க் ஆகும் அப்படின்னு. டெமோ string concat dot java demo string concat. Hope you understand. Everything is working fine. Correct? பாருங்க I89 solutions Salem மூணுமே concat ஆயிடும். ஸோ இந்த மாதிரி you can use concat for concatenating multiple strings. இதுவும் பண்ண முடியும், ரைட்? மல்டிபிள் ஸ்ட்ரிங்ஸும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டூ ஸ்ட்ரிங்லாம் போட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட கோடிங் ஸ்டைல், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் மற்றவங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ ஆர்கிடெக்சர்லாம் கரெக்டாக டீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஜாவாவை அப்படின்னு தெரியும்.